நான் திரு கேசிபி அவர்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். முதலமைச்சர் போய் திமுக தலைவரை சந்திப்பது, மதிமுக பொதுச்செயலாளரை சந்திப்பது, வரிசையாக சீமான் அவர்கள் வரைக்கும் எல்லாரையும் சந்திக்கிறாரு. ஒரு புது அரசியலை முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாரா, இல்லை ஏற்கனவே மாறி வர அரசியலை அவர் இன்னும் அடுத்த இடத்துக்கு எடுத்து செல்றாருன்னு பார்க்குறீங்களா? இந்த அவருடைய செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு கேசிபி? முன்னாள் முதலமைச்சர்களை பதவியேற்ற முதலமைச்சர் சந்திப்பது என்பது பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்திருக்கு, கலைஞர் அவர்கள் காலத்திலும் அதை தொடர்ந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த மாதிரி தெரியல. ஒரு புரோட்டோகால் அப்படின்னா வரிசையா இன்னும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் திமுக இருந்தாலும் கூட அவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான், இவர்களையும் சந்தித்து இருக்கணும். ஆனா பிக் அண்ட் சூஸ் என்பதை போல திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் திரு விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக அதற்கு அனுமதித்ததற்காக, ஏன்னா திரு திருமாவளவனோ கம்யூனிஸ்டுகளோ கூட நாங்கள் விஜயை ஆதரிக்கிறோம் ஆனால் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்ப வெளிப்படையாக இது ஒரு மரியாதை நிமித்தமான சம்பிரதாயமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் கூட திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை எங்களுக்கு அனுப்பி ஆதரவு கொடுத்ததற்காக நன்றி என்று அதற்கு நன்றி தெரிவிக்க சென்றது போலத்தான் அவரது பார்த்தவர்கள். இல்ல, ஆனா டாக்டர் அன்புமணியோ திரு சீமானோ அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்களே. ஆமா, அன்புமணி ஒரு பொட்டன்ஷியல் பாசிபிள் சப்போர்ட்டர் இன் ஃபியூச்சர். தேவைப்படுகிற பொழுது அன்புமணி ஒரு பொட்டன்ஷியல் சப்போர்ட்டர். திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருவருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு புரிதல்கள் கடந்த காலங்கள்ல அண்ணன் தம்பின்னெல்லாம் இருந்திருக்கு. நீங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர்களை சந்திக்கிற மரபுக்காக ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக சந்தித்தேன் என்றால் இன்றைய தேதிக்கு திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல முன்னாள் முதலமைச்சர்கள் அவர் எங்கேயுமே சொல்லலையே சார். முன்னாள் முதலமைச்சர்கள் நீங்களா ஒரு புரிதல் ஏற்படுத்துறீங்க. அவர் சில அரசியல் கட்சி தலைவர்களை வரிசையா சந்திக்கிறார். அதான் இதற்கு, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை அவர் சந்தித்திருக்கிறார். அது இந்த மரபுக்காக இல்லையே சார். இன்னைக்கு ஒரு நாள்லயே 2 திமுக கூட்டணி நீங்க வச்சுக்கிட்டா கூட டாக்டர் அன்புமணி என்டிஏ, திரு சீமான் அவர்கள் வேற எந்த கூட்டணியும் இல்ல. அதான் அன்புமணி ஒரு பொட்டன்ஷியல் சப்போர்ட்டர்னு சொல்றேன். நீங்க அதை ஸ்லிப் ஆகுறீங்க, அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், நீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அதே இல்ல அப்படியே சொல்லி பாசிபிள் சப்போர்ட்டர் இல்ல, அதான் சொல்றேன். முதல்ல என்ன சொல்றீங்க, திமுக கூட்டணியில வந்தவங்களுக்கா நன்றி தெரிவிக்க போனாருங்க. அப்ப அன்புமணி ஏன்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்றீங்க. அப்புறம் சீமான் ஏன்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்றீங்க. ஏன் நீங்க பொதுப்படையா அவர் எல்லா தலைவர்களையும் சந்திச்சு வாழ்த்து பெறாரு, ஒரு புது ஒரு நாகரிகத்தை அவர் செட் பண்றாருன்னு ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு கேக்குறேன். நான் நிச்சயமா அவரை பாராட்டலாம். எப்பன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் சந்தித்திருப்பாரே, ஆனால் நிச்சயமா நீங்க சொல்லுகிற அந்த கருத்துக்கு நான் உடன்படுறேன். அசெம்பிளிலே அவங்கள பார்த்தாருல்ல, ஓபிஎஸ் கூட வணக்கம் வச்சாரு, அவரும் பதில் வணக்கம் வச்சாரு. அசெம்பிளிலே அந்த ஒரு இன்டராக்ஷன்ங்கிறதும் இருந்ததுல்ல. இல்ல அசெம்பிளியில பார்த்துட்டா திருப்ப அப்ப இது மரியாதை நிறுத்தமான சந்திப்புங்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. அதுக்கான இது அர்த்தமே இல்ல. அது அந்த மாதிரியான அர்த்தமே நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. ஒரு மரபுப்படி அண்ணா காலத்திலும் கலைஞர் காலத்திலும் இருந்ததை போல தனக்கு முன்பு முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்தவர்களை சென்று சந்திக்கிறார் என்று இருந்தால் ஓபிஎஸ்ஐயும் பார்த்திருக்கணும், இபிஎஸ்ஐயும் பார்த்திருக்கணும். அது தவிர்த்தது ஏன்? இது என்னுடைய புரிதல் என்பது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். உங்கள் கூட்டணியில் இருப்பவர்களை எனக்கு ஆதரவு அளிக்க அனுப்பி வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் இது போல விமர்சனங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு கூடவே நீங்க சொல்ற மாதிரி அன்புமணியும் சந்தித்தார், சீமானையும் சந்தித்தார். இது போல விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு அவரோட மெயின் அஜெண்டா நன்றி சொல்றதுக்குன்றீங்க.
ஆமா, ஆதரவு உங்க கூட இருக்கிற உங்க அணியில வென்றவர்களை எனக்கு ஆதரவு அளிக்க அனுப்பி வைத்ததற்கு நன்றி. சரி, இது புது இன்டர்பிரிட்டேஷனா இருக்கு சார். பட் அப்படியே பார்த்தாலும் அதிமுகவை இன்னும் நாளைக்கு கூட சந்திக்கலாம். இப்போ திருமாவளவன் அவர்களை வந்து நாளைக்கு சந்திக்க போறதா நமக்கு தகவல் வருது. அதே மாதிரி அதிமுக தலைவர்களையும் கூட சந்திக்க திட்டம் இருக்கலாம் இல்லையா? இப்பவே நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அது நடக்கிற பொழுது நம்ம அதை பத்தி பேசிப்போம். அடுத்து இன்னொன்று கூட இப்படி எடுங்களேன். அதிமுகவுல வந்து இரு கூறுகளாக பிளவுபட்டு நிற்கிறார்கள். ஆமா, அதான் அடுத்து கேட்க வந்தேன். 2 அணியாக இருக்கிறாங்க. அதான் அதனால அது ஒருவேளை இந்த நிகழ்வுக்காக அவர் காத்திருந்தாரா என்பது இருக்கு, அல்லது இந்த நிகழ்வுக்கு அவருடைய ஒப்புதல் இருக்கிற காரணத்தினால இன்றைய சந்திப்பை தவிர்த்தாரா? அங்கிருந்து ஒரு குரூப் இவர் ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க என்பது இவருக்கும் தெரிந்து இவரோடு ஏதேனும் பேசப்பட்டு அதனால இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பை தவிர்த்தாரா? அது ஒரு கோணமும் இருக்கு. பட் அதுக்கும் இதுக்கும் எப்படி தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சோகால்டு பிளவு அதிமுகவுக்கு உள்ள நடக்குது. எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தானே. அவர் அதிமுகல இன்னைக்கு பிளவு இருக்கோ இல்லையோ, he is a former CM. क्वेश्चन என்னன்னா ஏன் தவிர்த்தார், இன்றைக்கு ஏன் தவிர்த்தார் என்பதுதான் கேள்வி. இல்ல நாளைக்கு சந்திக்கலாம்னு நினைச்சு இல்ல இந்த பக்கம் கூட இருக்கலாம்ல சார். இப்ப தவிர்த்தது இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு இபிஎஸ் வந்து இன்னைக்கு இவ்வளவு குழப்பம் ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு வேணாங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு இவர் கூட வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி இபிஎஸ்ஓ அல்லது திரு விஜயோ சொல்லட்டும். யார் 2 பேருமே சொல்லலையே. 2 பேரும் இது வரைக்கும் சொல்லலையில. ஓகே, பட் பொதுவான ஒரு பார்வையில் சார், இது வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து அதிமுக திமுகவுடைய பீக்கை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இருந்த போட்டி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள்னு வரும்போது இன்னுமே அது கடுமையான ஒரு எதிர்ப்பாக மாறுகிறது. அப்போல்லாம் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு கூட அங்கே திமுக காரங்க வராங்கன்னா அதிமுக காரங்க போக முடியாது. அந்த அளவிற்கு தானே அரசியல் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு அடுத்த தலைமுறையில் அது மாறுது. எதிர்க்கட்சி தலைவர் வந்து முதலமைச்சரோட பக்கத்துல உட்கார்றாரு, கட்டி பிடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்திருக்கோமா நம்ம? ஏன் நம்ம அதை பாசிட்டிவா பார்க்காம அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிக்கணும்? தமிழிசை அவர்கள் திருமணத்துல கலைஞரும் கலர்ந்திருக்கிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலர்ந்திருக்கிறார். ஆமா சார், அவங்க நண்பர்களா இருக்கும்போது இந்த காலம் வேற. உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா காலத்துல சொந்த மகன் கல்யாணத்துக்கே போகாத அதிமுக தலைவர்கள் இருந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். இல்ல, ஜெயலலிதா அம்மா காலத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து மிக அதிகமாக இருந்தது. அது அவர் மீது நிறைய பொய் வழக்குகள் எல்லாம் போட்டது, கைது செய்யப்பட்டது, சிறையில் அடைத்தது, அந்த மாதிரி பர்சனல் வெண்டிக்டா பாலிடிக்ஸ் அன்றைக்கு வந்து இருந்தது. கலைஞர் வந்து இதையெல்லாம் செய்திருந்தார். அதனால ஜெயலலிதா அம்மா அதையெல்லாம் தவிர்த்திருந்தார். அந்த தனிப்பட்ட சந்திப்புகளை தவிர்த்து இல்ல அவங்க தவிர்க்கிறதோட இல்ல சார், தொண்டர்கள் மத்தியில காலத்துல இல்ல அவங்க தவிர்க்கிறதோட இல்ல, தொண்டர்கள் மத்தியில அது எப்படி இருந்தது, நிர்வாகிகள் மத்தியில எப்படி இருந்தது, மூஞ்ச பார்த்துக்கிட்ட திருப்பிக்கிட்டு போறதும் பேசாம போறதும், ஒருவேளை பேசிட்டோம்னா அது ஒரு பெரிய செய்தி ஆகுறதும் நடவடிக்கைக்குள்ளாகிறதும் ஒரு சகஜ நிலையே இல்லாம தானே இருந்தது. அந்த அளவுக்கு பெருசா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. கலைஞர் அவர்கள் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் சார், ஒரு துக்க வீடா இருந்தா கூட, ஒரு துக்க வீடா இருந்தாங்க திமுக காரங்க வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு போன அப்புறம் நான் வரணும், இல்ல திமுக காரங்க வீட்டு துக்கத்துக்கு அதிமுக காரங்க போக கூடாதுன்னு இந்த மாதிரியான எழுதப்படாத விதிகள் 2 கட்சியிலுமே இருந்ததுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது திமுக அண்ணா திமுக கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறார்களா என்று விவாதிக்கிற காலத்துல நம்ம இன்னைக்கு பேசிட்டு அண்ணா திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமையுமா? உங்க தொலைக்காட்சியிலே இதையெல்லாம் விவாதிச்சீங்க 2 நாட்களுக்கு. அதுதான் இல்லையே. அதனால இன்றைய காலகட்டத்துக்கு அசோகா கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கணும். அதுதான் சார் நான் சொல்றேன், அதே தான் நானும் சொல்றேன். ஒரு காலத்துல அப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தலைமுறையில அடுத்தது அப்டேட் ஆகி இப்ப பாருங்க, முதலமைச்சர் போறாரு, எதிர்க்கட்சி தலைவர் நீங்க யோசிச்சு பாருங்க சார். நீங்க முன்னாடி கூட விட்டுருங்க சார், திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், 2 பேரும் இப்படி ஆற தழுவி புன்னகையோட ஒருத்தர் வரவேற்றுக்குவாங்களா? நடக்குமா?
இல்ல அவர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இல்லாமையா திமுக அண்ணா திமுக இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு கூட வந்ததாக ஊடகங்கள்ல பெரிதும் பேசப்பட்டதே. சார் அவர்களுக்குள்ள அந்த புரிதல் நீங்க அதே தான் எக்ஸாம்பிளா வச்சு பேச போறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு தொலைக்காட்சிகள்ல வரல. இல்ல அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு உங்க கட்சிக்குள்ளே இருந்ததுன்றது உங்களுக்கு நல்லா தெரியுமே. அதாவது இப்ப இதுல சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் திமுகவையும் மிக கடுமையாக பேசினாரு. லஞ்சம், ஊழல் இதெல்லாம் பேசினாரு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கடந்த 5 ஆண்டுகளிலோ 10 ஆண்டுகளிலோ தவறு செய்திருக்கிற இப்ப அறப்போர் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு வழக்குகள் தொடுத்திருக்கிறாங்க. அது முன்னாள் அதிமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், பல வழக்குகள், பல ஊழல் குற்றச்சாட்டுகள் குறைந்தபட்சம் அறப்போர் இயக்கத்தால தொடரப்பட்டது இருக்கு. அதுல இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை இழந்ததற்கு ஒரு பெரிய காரணம், அவர் தேர்தல் பிரச்சாரத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன். ஆனா அவர் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிற காலத்துல இதே தொண்டாமுத்தூர்ல பேசுகிற பொழுது கோவையில் என்ன சொன்னார்? 90 நாளில் சிறையில் அடைப்பேன்னு சொல்லி சொன்னார். 5 ஆண்டுகள் முடிகிற வரை அவர் எதுவுமே செய்யல. அப்ப நம்ம இவ்வளவு நாளா இணக்கமா தான் சார் இருக்காங்கன்றீங்களா? இது ஒண்ணும் புது கலாச்சாரம் இல்ல, எவ்வளவு இணக்கமா இருக்காங்க தெரியுமான்றீங்க? ஆமா, நிச்சயமா. அப்ப விஜயும் அந்த இணக்கத்தை நோக்கி பயணிக்கிறாரா? அந்த இணக்கம் விஜயா அந்த இயக்கத்தை அதாவது பர்சனல் வேற, ஆனால் அரசாங்கத்துல தவறு செய்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நான் உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்கிற விஜயா. இது ஒரு சிங்கிள் ரோல் விஜயா இல்ல டபுள் ஆக்ட் விஜயாங்கிறத நம்ம போக போகத்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். உண்மையான லியோ யாருன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.